அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஸ்பைசி அண்ட் டேஸ்டி பொடி மாஸ் செய்கிறது பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, பூண்டு எடுத்துக்கலாம். 1/2 கிலோ கறி தான் எடுத்துகிட்டு வந்துடுந்தேன். போன்லெஸ் கறி தான் எடுக்கணும் பொடி மாஸ்க்கு. ஒரு 3 எக் போட்டுக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தான். போன்லெஸ் கறி வேக வச்சுக்கிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். போன்லெஸ் கறி மட்டும் எடுத்துக்கணும், எலும்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டு போன்லெஸ் கறி மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாகவும் கிரைண்ட் பண்ணிடாதீங்க. ஒரு முட்டை வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓகே. சட்டி வச்சு எண்ணெயை போட்டேன். அப்புறம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் ஹஸ்பி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி செய்யலாம் அப்படின்ட்டு நானும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். வீடியோ பிடிச்சிட்டு என் பையன் ஒரு பக்கம் ஃபோனு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு, நான் ஃபோனும் தரமாட்டேனே அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் நின்ட்டாங்க, கை கழுவிட்டு சிரிச்சிட்டு இருந்தார். பூண்டு, கருவேப்பிலை போட்டுக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, போதும். கொஞ்சம் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டு வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் வதக்குங்க கொஞ்ச நேரம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அந்த வெங்காயம். இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும், எவ்வளோ நேரம் கிண்டுக்கிட்டே இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. என் பாருங்கள், இவங்க தான் மாஸ்டர் செஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் டேஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், என்னடா பண்ணுறோம் ரூமில் அப்படின்னு வந்து பார்த்தா அழுந்துட்டு உக்காந்துருக்காங்க. நான் அழுந்துட்டு பேசிக்கிட்டு ஃபோன் தர மாட்டேங்குது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துட்டு உக்காந்துருக்கேன். சரின்னு வந்துட்டேன் இந்த பக்கம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லும் பச்சை மிளகா ஸ்மெல்லும் கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்குங்க, போதும். அதுக்குள்ளே அப்பா எனக்கு கொஞ்சம் காமிச்சு அம்மா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இங்கே வீடியோ பிடிக்கணும், நான் எங்கடா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழிக்கிறேன். சரின்னு அப்பா தூக்கிட்டு நின்ட்டாங்க அவங்க அப்பா பாசம் காட்டிட்டு. சரி தக்காளி போட்டுக்கலாம். அதுவும் கொஞ்சம் தக்காளி ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா அந்த பொடி மாஸ் பண்ணக்குள்ளே தக்காளி அதிகமாக ஃப்ரை ஆகிடும். லைட்டாக வதக்கி விடுங்க, போதும். தக்காளி நம்ம அந்த போன்லெஸ் கறி வேக வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கறியை எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கறி நாங்கள் கிரைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டால் தான் அந்த கெட்டியாக இருக்கிறது கொஞ்சம் வதக்கும்போது நல்லா இருக்கும். முட்டை வறுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியா பவுட்ரு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம், அது போதும் கரம் மசாலா. அப்புறம் பெப்பர் பவுட்ரு போடலாம். ஏன்னா மிளகு நம்ம கிரைண்ட் பண்ணல, அதனால பெப்பர் பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கலாம், போதும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா நறுக்கியிருந்தோம் இல்லையா, அதிலே காரம் இருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு தான் உப்பு போடணும். ஏன்னா அது கெட்டியாக இருக்குல்ல, கொஞ்சம் உடஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிகமாக உப்பும் வேணாம், நம்மளுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, போதுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை உடச்சி போட்டுக்கலாம் நம்ம. உங்களுக்கு தகுந்த மாதிரி முட்டை போட்டு சீக்கிரமாக கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும் கீழே. கிண்டி விடலன்னா அடி பிடிச்சிட்டே இருக்குது. இப்போ முட்டை போட்டோடனே எப்படி அடி பிடிக்கும், அந்த மாதிரி அடி பிடிக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பொடி மாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்கவே சாப்பிடணும் போல இருந்துச்சு ஹப்பி செய்ய. சரி ஓகே, செஞ்சு முடித்தோடனே நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறது வேடிக்கை பார்த்துட்டு நின்றுருந்தாங்க. நல்லா உடச்சி விடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த உருண்டையாக இருக்கும் பாருங்கள் கறி நாங்கள் கிரைண்ட் பண்ணும்போது, அதனால கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிகமாகவும் வேணாம், லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பூரி அப்புறம் ரொட்டி எல்லாம் இருந்தால் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சூப்பராக இருக்கும். அவங்க செய்யக்குள்ள ஸ்மெல்லு பார்த்தாமலே நம்மளுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.